ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இது கிறிஸ்டலிஸோட எபிசோடு 10. புதுசாக வந்தவங்க எபிசோடு 9 பார்க்கலைன்னா கவலையே வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்தியா கொஞ்சம் மோசமானதாக தான் இருக்குது. ஆனால் இந்த பூச்சியை வெளியே வர வைக்க இதுதான் பெஸ்ட்டு டூல். நேற்று கல் எறிஞ்ச மாதிரி இப்போ எக்கை வச்சு அந்த வெப்பு மேலே தூக்கி போடுறான். இது அந்த ஸ்பைடரை ஏதோ நல்ல ஏற மாட்டுனுச்சுன்னு நம்ப வைக்கும்னு நம்புகிறான். நம்ம ஹீரோ அவனோட எனிமி வர வரைக்கும் எக்கை தூக்கி போட்டுகிட்டே இருக்கான். கடைசி எக்கை வெப்பு மேலே போட்டதுக்கப்புறம் இப்போ உட்காந்து வெயிட் பண்ணி கவனிக்க வேண்டியதுதான். பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான், ஆனால் அது வெளியே வரல. ஒருவேளை நேற்று நடந்த வேலை பயந்துடுச்சோ கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு கல்லை எடுத்து அந்த எக்கு மேலே போடுறான். நம்ம ஹீரோவோட பழைய ட்ரிக் வேலை செய்யலைன்னு தெரிஞ்சதும் பிளானோட 2வது ஃபேஸுக்கு போகிறான். இந்த ஃபேஸுக்கு ஸ்ட்ரென்த்தை விட கொஞ்சம் ஸ்கில்லு தேவை. தரையிலிருந்து சின்ன சின்ன கல்லை எடுக்கிறான். வெப்பை அசைக்காத உடைக்காத மாதிரி இருக்கிற கல்லா சின்ன கல்லை தூக்கி போடாமல் மெதுவாக வெப்பு மேலே வைக்கிறான். இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம ஹீரோ மெதுவாக வெப்பை தாண்டி போக பிளான் பண்ணுறான். போதுமான கவரேஜ் கிடைச்சதும் நம்ம ஹீரோ எந்த சத்தமும் இல்லாமல் உள்ளே போக முடியும். சைலண்ட் டெக்னிக்கை வச்சு ஒரு பெரிய கேப்பை கிரியேட் பண்ணதும் நம்ம ஹீரோ கவனமாக எனிமி இடத்துக்குள்ளேயே போயிடுறான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு டீப்பாக போனதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுரும். அந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது. நம்ம ஹீரோ சைலண்ட்டாக உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட எல்லா சென்ஸும் பின்னாடி இருந்து ஒரு டேஞ்சர் வரதை வார்ன் பண்ணுது. இந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை இவ்வளவு நேரமாக வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த முட்டாள் அவன் அதோட வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கு. ஆனால் பின்னாடி இருந்து வர அளவுக்கு முட்டாளாக இருக்குது. நம்ம ஹீரோ அவனோட பின்பக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு ஆசிட் ஷாட்டை அடிக்கிறான். அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டு. இப்போ டீலை முடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்பைடர் வெப்பில் இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடுறான். ரொம்ப சீன் போட்டு காற்று மாதிரி பறக்கிறதா நினச்சி ஓவர் திமிரில் போகிறான். நடு காற்றுலேயே ஒரு ஸ்பைடர் வெப்பில் வசமாக மாட்டிக்கிறான். இந்த இடத்துல தடுக்கி விழுந்து மூஞ்சிலே அடிபட்டுருது. நம்ம ஹீரோ அவனே திட்டிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட கேலனியை பார்க்கறதுக்குள்ளே செத்துருவான். நம்ம ஹீரோ அழுகுறான். நம்ம ஹீரோ சாகிறதுக்கு ரொம்ப சின்ன வயசுன்னு ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு 1 மாதம் கூட ஆகலை. 1 நிமிஷமாக அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் பார்த்தா அந்த வெப்பை உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பெரிய ஸ்பைடர் தரையில் கிடக்குது. அதோட வயிறு இன்னும் ஆசிட் ஷாட்டால் எரியுது. நம்ம ஹீரோ இந்த ஸ்பைடரை ரொம்ப தப்பாக எடை போட்டுட்டான். அவனோட இறைய சாப்பிட்டது அவனுக்கு ஒரு புது பயோமாஸை கொடுக்குது. பாவம் அந்த அரேனியா. கடைசியில் பார்த்தா அது அப்போதான் பிறந்த ஸ்பைடர் மான்ஸ்டர். நம்ம ஹீரோ ஒரு பேபி கில்லர் ஆயிட்டான். இந்த சின்ன கறியை கடிச்சா ஒரு பயோமாஸ் பாயிண்ட் கூட கிடைக்காதுன்னு நம்ம ஹீரோ கவலைப்படுறான். அந்த பூச்சி மேலே நம்ம ஹீரோ காட்டின கோவம் தப்புன்னு ஒத்துக்கிறான். கொஞ்சம் ஆசிட் ஷாட்லேயே அது செத்துருச்சுன்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அதனால் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக இல்லை. ஆச்சரியமாக புது இனத்தை அன்லாக் பண்ணி அதோட மிச்சத்தை சாப்பிட்டதுக்கு நம்ம ஹீரோவுக்கு 2 பயோமாஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. நம்ம ஹீரோ அந்த வெப் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரான். இப்போ லெவல் 3 பார்வை எட்டக்கூடிய தூரத்தில் இருக்குது. நம்ம ஹீரோவோட பார்வை நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட உடம்போட மற்ற பார்ட்ஸை அப்கிரேட் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறான். ஒருவேளை நம்ம ஹீரோ ட்ரிக்ஸ் இல்லாமல் நிஜமாவே சண்டை போட முடியும். நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறான். இப்போதைக்கு சைலண்ட்டாக இருந்து எப்படி ஒரு பெரிய எறும்பாகிறதுன்னு யோசிக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து லெவல் ஏறணும். அதுக்கு நம்ம ஹீரோ சேஃபாக வேட்டையாட ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் ஸ்டெல்த் மோடில் டனலில் ஆழமாக போகிறான். ஸ்பைடரோட நெஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு விசித்திரமான இடத்த பார்க்குறான். ஒரு பெரிய பள்ளம். எவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியாது. ஒரு இடம் எவ்வளவு ஆழமாக இருக்கோ அவ்வளவு ஆபத்தாக இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னா இந்த இடத்த இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம். பின்னாடி நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வந்து பார்த்துக்கலாம். மோசமான நிலைமையில் இதுதான் நம்ம ஹீரோ போகக்கூடிய ஒரே பாதை. நம்ம ஹீரோவோட அப்கிரேடான ஆண்டனாவை வச்சு டனல் சென்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு சான்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த பயங்கரமான பள்ளத்துக்குள்ளே போக நம்ம ஹீரோ விரும்பலை. இது ஒரு டெட் எண்டாக கூட இருக்கலாம். ஆனால் மேலே போனாலும் மனுஷங்க கையால் சாகிற ஆபத்து இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ 2 டேஞ்சரான சாய்ஸ்களுக்கு நடுவில் வசமாக மாட்டிக்கிட்டான். இது தலைவலியை உண்டாக்குற செம பசில் மாதிரி இருக்குது. கடைசியில் எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணுங்கிறதால நம்ம ஹீரோ திரும்பி போய் மற்ற பாதைகளை செக் பண்ணாமல் முடிவு பண்ணுறான்.
பள்ளத்தை சுற்றி போனதுக்கப்புறம் பக்கத்தில் சில பிரிஞ்சு போகிற டனலை பார்க்குறான். இந்த இடத்துல நிறைய பாதைகள்லாம் இருக்கனால நிறைய மான்ஸ்டர்ஸும் இருக்கலாம்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலேயே சந்தேகம் வருது. நம்ம ஹீரோ ஒரு லூப்பில் போயிட்டுருக்கானோன்னு சந்தேகப்படுறான். இந்த தடவை சரியான பாதையை கண்டுபிடிக்கிற வழியில் சில புது ஸ்பீசஸை பார்க்குறான். புது இடத்துக்கு வந்ததும் நம்ம ஹீரோ வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செவுரெல்லாம் செக் பண்ணுறான். நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண இடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அவனோட வாயை வச்சு ஒரு டெம்பரரியான நெஸ்ட்டை தோன்றான். இந்த புது ஓட்டையால் வெளி உலகத்தில் இருந்து நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும். அவசரமாக செஞ்சாலும் வெளியில் சுற்றுறதை விட இது பெட்டர்னு நினைக்கிறான். இந்த தடவை நம்ம ஹீரோ ரொம்ப ஆழமாக தோண்டலை, மேலே இருந்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பை நெஸ்ட்டை உருவாக்குறான். இந்த புது நெஸ்ட்டை செஞ்சதில் நம்ம ஹீரோவோட தோன்ற ஸ்கில் லெவல் 4க்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த ஸ்கில் சண்டைக்கு யூஸ் ஆகலைனாலும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரூவ் ஆறான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த டஞ்சனில் நம்ம ஹீரோவோட கொஞ்ச காலத்தை நினச்சி பார்த்தா அவனோட வளர்ச்சி அவனுக்கே பெருமையாக இருக்குது. நம்ம ஹீரோ இன்னும் ஒரு சின்ன மான்ஸ்டர் தான், ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட ரொம்ப தூரம் வந்துட்டான். நம்ம ஹீரோவோட ஸ்கில்ஸ் கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் டெவலப் ஆகிருக்கு. ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற இனங்களோட ஒப்பிட்டா சண்டையில் நம்ம ஹீரோ இன்னும் வீக்காக தான் இருக்கான். ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இந்த புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நம்ம ஹீரோ முன்னாடி பூச்சிங்கெல்லாம் வளர்த்துருக்கான். எறும்புங்க தூங்காதுன்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியும். அதுங்க சும்மா அசையாமல் இருந்து டாஃபருங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்படித்தான் எனர்ஜியை சேவ் பண்ணும். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு கண்ணை மூடாமல் கண்ணை மூடுற மாதிரி ஃபீல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை இது நம்ம ஹீரோவோட பழைய ஹியூமன் ஹேபிட்ஸாக இருக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததும் நம்ம ஹீரோவோட மைண்ட் இப்போ செம்ம ஃப்ரெஷ்ஷாக பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஹீரோவோட மெயின் கோல் இன்னும் ஒரு பயோமாஸ் பாயிண்ட்டை எடுத்து கண்ணோட பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட உடம்போட மற்ற பார்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். தியரிட்டிக்கலாக நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான கால், ஆர்மர், வாய் இல்லை ஆசிட்டில் கவனம் செலுத்தலாம். இதில் எந்த அப்கிரேட் பண்ணாலும் வேட்டையாடுறது ஈஸியாகும். ஃபீல் பண்ணால் அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இன்னும் லெவல் ஏறலாம். நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அது அவன் ஒரு பெரிய எறும்பாகிறதுக்கு உதவும். ஸ்டெல்த் ஏற்கனவே லெவல் 3ல் இருக்குது. புது மான்ஸ்டர்ஸ் பின்னாடி சுற்றினா அது இன்னும் டெவலப் ஆகும்னு நம்புகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.